தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனேயச் செல்வர்களே, இது திருவெம்பாவையின் 6வது பாடல். முந்தைய பாடல்களில் இறைவனின் அருமை பெருமைகளைப் பாடிய பெண்கள் இப்போது சற்றே மாறுபட்ட ஒரு தோழியின் வீட்டு வாசலில் இருக்கிறார்கள். இவள் சாதாரணமானவள் அல்ல. நேற்றைய தினம் நான் தான் எல்லோரையும் விட முன்னாடி எழுந்து வந்து எழுப்புவேன் என்று சவால் விட்டவள். ஆனால் இன்று எல்லோரும் வந்தாயிற்று, இவளோ இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். வாய்ப்பேச்சில் வீரளாகவும் செயலில் சோம்பலாகவும் இருக்கும் ஆன்மாக்களை தட்டி எழுப்பும் கிரியாசக்தி வடிவமாக இந்த பாடல் அமைகிறது. வாருங்கள், அந்த தோழியை மணிவாசகப் பெருமான் எப்படி மானே என்று அழைத்து நெக்குருக வைக்கிறார் என்று பார்ப்போம். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை, மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை, நானே எழுப்புவன் என்றலும் நாணமே, நானே எழுப்புவன் என்றலும் நாணமே, போன திசை பகராய், போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ, போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ, போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ, வானே நீலனே பிறவே அறிவறியான், வானே நீலனே பிறவே அறிவறியான், தானேவல் தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும், தானேவல் தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும், வான்வார் கடல் பாடி வந்தோர் குன்வாய் திரவாய், வான்வார் கடல் பாடி வந்தோர் குன்வாய் திரவாய், ஊனே ஒருகாய் உனக்கே ஒருமமேக்கும், ஊனே ஒருகாய் உனக்கே ஒரும் எமக்கும், ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரு பாவாய், ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரு பாவாய். அன்பர்களே, இந்த பாடலின் எளிய பதவுரையை பார்ப்போம். மானே, மானை போன்ற மருண்ட கண்களை உடைய பெண்ணே, நீ நென்னலை, நீ நேற்றைய தினம், நென்னல் என்றால் நேற்று என்று பொருள். நேற்றைய தினம் நாளைக்கு நான் தான் வந்து உங்களையெல்லாம் எழுப்புவேன் என்று சொன்னாயே, அந்த சொற்கள் நாணாமை போன திசை பகராய், வெட்கமில்லாமல் எந்த திசையில் போய் ஒளிந்து கொண்டன என்று சொல்வாயாக. இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னும் விடியவில்லையா? வானே நிலனே பிறவே அறிவதற்கு அரியவனாகிய சிவபெருமான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான் வாழ்கழல் பாடி, அவனது நீண்ட பெருமைமிக்க திருவடிகளை நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி பாடி வந்த எங்களிடம் நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாயே. ஊனே உருகாய், இறைவனின் கருணையை நினைத்து உன் உடல் உருகவில்லையா? உனக்கே உறும் இந்த தூக்கம் அல்லது இந்த வண்ணெஞ்சம் உனக்கே பொருந்தும். எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடு, எங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் தலைவனாகிய அந்த சிவபெருமானை நீயும் எழுந்து வந்து பாடுவாயாக. இப்போது இந்த பாடலின் ஆழமான தத்துவங்களையும் உரையாசிரியர்கள் கூறும் நயங்களையும் காண்போம். 1. பாவை நோன்பு நிகழ்வு, த நேரட்டிவ். வெளியே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவளை கேலி செய்கிறார்கள். நேற்று என்ன சொன்னாய்? நான் தான் முதலில் வருவேன் என்றாயே. அந்த வீர வசனங்கள் எங்கே போயின? வெட்கம் கெட்டு எந்த திசையில் ஓடின என்று இடித்துரைக்கிறார்கள். இது தோழிகளுக்குள் நடக்கும் செல்ல சண்டை மட்டுமல்ல,
ஆன்மீகத்தில் வாய் வேதாந்தம் பேசுபவர்களை நோக்கி வைக்கும் சாட்டையடி. 2. இலக்கிய நயம் மற்றும் மேற்கோள்கள். இங்கே அந்த பெண்ணை மானே என்று அழைக்கிறார் மணிவாசகர். ஏன்? மான் விழி மருண்டது, அழகானது. உரையாசிரியர் இங்கே அப்பர் பெருமானின் திருவீழிமிழலை தேவாரத்தை மேற்கோள் காட்டுகிறார். மான்பெட்டை நோக்கி மணாளீர் என்று. மானைப் போன்ற அழகிய விழியுடையவளே, உன் கண்கள் விழித்திருந்தும் ஆன்ம விழிப்புணர்வு பெறவில்லையே என்ற குறிப்பு இதில் உள்ளது. மேலும் நென்னலை என்றால் நேற்று என்று பொருள். நாணாமே போன திசை என்பது சொன்ன சொல்லை காப்பாற்றாததால் வந்த வெட்கம். 3. உள்ளுரை மற்றும் தத்துவார்த்தம். இதுவே இப்பாடலின் உயிர்நாடி. வெளியே இருப்பவர்கள் இறைவனை எப்படி வர்ணிக்கிறார்கள் பாருங்கள். வானே நிலனே பிறவே அறிவறியான். அதாவது அவன் ஆகாயத்தில் உள்ள தேவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் எட்டாத உயரத்திலிருப்பவன். ஆனால் அடுத்த வரியிலேயே ஒரு அற்புதம் நடக்கிறது. தானே வந்து எம்மை தலையளித்து. எட்டாத உயரத்திலிருக்கும் பரம்பொருள் நம்முடைய தகுதியை நோக்காமல் தானே, காட் டேக்கிங் இனிஷியேட்டிவ், இறங்கி வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆட்கொள்கிறான். இங்கே தலையளித்தல் என்ற சொல்லுக்கு உரையாசிரியர் கருணை செய்தல் அல்லது பாதுகாத்தல் என்று மிக அழகான விளக்கம் தருகிறார். அவன் திருவடி வான் வார்கழல், அதாவது பெருமையும் நீளமும் உடையது. உலகையே அளக்கும் திருவடி நம்மை தேடி வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறது. 4. மையக்கருத்து. நேயர்களே, இந்த பாடல் நமக்கு சொல்வது ஒன்றுதான். இறைவன் வானவர்க்கும் அறியாதவன், ஆனால் அன்பர்களுக்கு எளிவியன். அவன் தானே வந்து அருளும்போது நாம் சும்மா உறங்கிக் கொண்டிருக்கலாமா? நம் ஊனும் உள்ளமும் உருகி அவனை வழிபட வேண்டும். அதுவே உண்மையான பக்தி. அடுத்த பாடலில் அன்னையைப் போன்ற இன்னொரு தோழியை எழுப்பும் காட்சியை காண்போம். திருச்சிற்றம்பலம். நம்மிடம் தர்மசாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விபரங்கள் மூலம் எங்களை அணுகலாம். நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்.